வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட எதை பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வருங்க? பெரிய கோயிலும் ஞாபகத்துக்கு வரும். அதே நேரத்துல அதை கட்டிய ராஜராஜ சோழனும் ஞாபகத்துக்கு வருவாரு. சரி, தஞ்சாவூர் கோயிலை பத்தி ஏதாவது சொல்ல போறீங்களா அப்படின்னா, தஞ்சாவூர் கோயிலை பத்தி உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஆனா தஞ்சாவூர் கோயில்ல ஒரு மர்மம் இருக்கிறதா சொல்லிட்டே இருக்காங்க. அதாவது கிழக்கு கோபுரத்துல ஒரு மர்மம் இருக்கிறதாவும், இங்கே போகக்கூடிய பிரபலங்களுக்கு ஏதாவது ஆபத்து இல்லைன்னா விபத்து ஏற்படுவதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அது உண்மையா இல்லையா அப்படிங்கறத பத்தி தான் நான் சொல்ல போறேன். பொதுவா பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் கோயிலுக்கு போனோம்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலோ, கவலை இருந்தாலோ, நிம்மதி வேணும் அப்படின்னு நினைச்சாலோ கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம் இல்லையா? உடனே அதுக்கான ஒரு தீர்வு கூட நமக்கு கிடைக்கும். ஆனா தஞ்சாவூர் கோயிலுக்கு போகக்கூடிய பிரபலங்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனையும், ஏதோ ஒரு விபத்தும், ஏதோ ஒரு ஆபத்தும் ஏற்படுறதா சொல்லிக்கிறாங்க. அதுக்கு நிறைய சம்பவங்களையும் குறிப்பிடுறாங்க. அது என்ன சம்பவம், ஏன் இப்படி ஒரு நம்பிக்கை வந்தது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு நம்ம 1984ஆம் வருஷத்துக்கு போகணும். அதுவும் அக்டோபர் மாசத்துக்கு போகணும். அக்டோபர் முதல் வாரத்துல என்ன நடக்குது தஞ்சாவூர்ல அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். அப்போ இந்தியாவுக்கு பிரதமரா இருந்தவங்க இந்திரா காந்தி, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருந்தவர் எம்.ஜி. ராமச்சந்திரன், அதாவது எம்ஜிஆர் அவர்கள். இதெல்லாம் தான் எங்களுக்கு தெரியுமே. 1984ல இந்திரா காந்தி தான் பிரதமரா இருந்தாங்க, எம்ஜிஆர் தான் முதலமைச்சரா இருந்தாரு. அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த 2 பேரும் தஞ்சாவூர் கோயிலுக்கு போறாங்கங்க. எதுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா, இந்திரா காந்தி ராஜராஜனுடைய சிலைக்கு வைர கிரீடம் அணிவிக்கிறதுக்காக வராங்க. அதாவது ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணிருக்காரு எம்ஜிஆர். இவங்க 2 பேரும் தஞ்சாவூர் கிழக்கு கோபுர வாசல் வழியாக கோயிலுக்குள்ள போயாச்சு. இந்திரா காந்தி அணிவிக்க இருக்கக்கூடிய அந்த வைர கிரீடமும் தயாரா இருக்கு. ஆனா கோயிலுக்குள்ள மக்கள் யாருமே அனுமதிக்கப்படல. அதாவது எம்ஜிஆர் மக்கள் யாரையும் அனுமதிக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா, தஞ்சாவூர் கோயிலுக்கு 2 பேரும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி பல பேரு எச்சரிக்கை பண்ணிருந்தாங்க. அதை தாண்டி இது நடக்கிறதுனால எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, வளாகத்துக்குள்ள மக்கள் யாரையுமே நுழைய விடல. இதை இந்திரா காந்தி பாக்குறாங்க. கோயில் வளாகத்துல ஒருத்தர் கூட இல்ல. அவங்களுக்கு கோபம் வருது. உடனே எம்ஜிஆர் கிட்ட சொல்றாங்க, நான் வைர கிரீடம் வைக்கிறத நீங்க மட்டும் பாக்குறதுக்கா இந்த விழாவை ஏற்பாடு பண்ணிருக்கிறீங்க, மக்கள் எல்லாரையும் உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசியிருக்காங்க. உடனே எம்ஜிஆர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, எல்லா ஏற்பாடுகளையும் பண்றாரு. அதாவது மக்கள் உள்ள வர்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்றாரு. இந்திரா காந்தி பாத்தீங்கன்னா ஏற்கனவே மூட் அவுட் ஆகி தான் இருந்தாங்க. திருச்சி விமான நிலையத்துக்கு வரும்போதே அவங்க முகம் சரியே இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் தொடர்பான பல பிரச்சனைகளை டெல்லியில அவங்க சந்திக்க வேண்டி இருந்தது. இது மட்டும் இல்ல, எம்ஜிஆர் மேல ஏற்கனவே அவங்களுக்கு கோபம் இருந்தது. ஏன்னா தஞ்சாவூர்ல இடைத்தேர்தல்ல ஆதரவு அளிச்சுட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய ஆதரவை விலக்கி இருந்தாரு எம்ஜிஆர். ஆக மொத்தத்துல இந்திரா காந்தி ரொம்ப ரொம்ப மூட் அவுட் ஆகி இருந்தாங்க. அதனால எம்ஜிஆர் மேல கோபப்பட்டு பேசிட்டாங்க. மக்கள் யாரும் இல்லாத ஒரு விழாவா, நான் வைர கிரீடம் வைக்கிறேன், அதை பாக்குறதுக்கு நீங்க மட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. இது எம்ஜிஆர் ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாருங்க, அந்த விழா முடிஞ்ச உடனேயே அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருச்சு. வைர கிரீடம் வச்சு விழா முடிஞ்சதுமே எம்ஜிஆர் மயங்கி இருந்திருக்காரு. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வந்து அவரை சேர்த்திருக்காங்க. விழா முடிஞ்சு இந்திரா காந்தி திரும்பி போயிட்டாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல எம்ஜிஆர் வந்து அட்மிட் ஆனதுனால அதை பாக்குறதுக்கு டெல்லியில இருந்து வேகமா வராங்க. எம்ஜிஆரை பார்த்துட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க இந்திரா காந்தி. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எம்ஜிஆர் என்ன பார்த்து சிரிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுதாங்க இந்திரா காந்தி சென்னைக்கு கடைசியா வந்த பயணம். அதுக்கப்புறம் அவங்க வரல. ஏன்னா அவங்க சுட்டுக் கொல்லப்பட்டுட்டாங்க. இது எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 31ஆம் தேதி 1984ஆம் வருஷத்துல இந்திரா காந்தி அவங்களுடைய சப்தர்ஜங் வீட்டிலேயே சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இது நடந்த உடனே தஞ்சாவூர்ல ரொம்ப பரபரப்பாகுது. ஏன்னா தஞ்சாவூர் கோயிலுக்குள்ள இவங்க 2 பேரையும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ எச்சரிக்கைகள் செஞ்ச பிறகும் 2 பேரும் கோயிலுக்குள்ள போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரே பரபரப்பு. ஏன்னா தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, இந்திரா காந்தியை சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரே பரபரப்புங்க. ஏன்னா எம்ஜிஆரும் அமெரிக்காவுக்கு போய் பெரும் போராட்டத்துக்கு அப்புறமா தான் மீண்டு வந்திருக்காரு. ஆக இதெல்லாம் சேர்த்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, தஞ்சாவூர் கோயிலுக்கு போனதுனால தான் இவங்க 2 பேருக்கும் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரும் அடுத்த 3 வருஷத்துல இறந்து போயிடுறாரு. ஆக மொத்தத்துல கோயிலுக்கு போனதுனாலதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த சம்பவத்தை சொல்லக்கூடியவங்க இன்னும் ஒரு சம்பவத்தை சேர்த்தே சொல்றாங்கங்க. அது எப்ப நடந்தது அப்படின்னு சொன்னா, 1997ஆம் வருஷத்துல ஜூன் மாதம் 7ஆம் தேதி என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, தஞ்சாவூர் கோயில்ல திருப்பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறுதுங்க. சிவாச்சாரியார்கள் யாகசாலை எல்லாம் ஏற்படுத்தி யாகத்துக்கு தயாரா இருக்காங்க. அந்த நேரத்துல பந்தல்ல தீ பிடிச்சு எரியுது. அதாவது தீ விபத்து ஏற்படுது. இந்த தீ விபத்துல 48 பேர் இறந்து போறாங்க. 200க்கும் மேற்பட்டவங்க காயமடைறாங்க. இந்த நேரத்திலயும் மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு காரணம்
தஞ்சாவூரின் கிழக்கு கோபுரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இந்த 2 சம்பவங்களும் தஞ்சாவூர் கிழக்கு கோபுரத்தை ஒரு மர்ம கோபுரமா மாத்திருச்சு. சரி, எல்லாத்துக்கும் காரணம் தஞ்சாவூர் கிழக்கு கோபுரம்னா இந்த கிழக்கு கோபுரத்துக்கு பின்னாடி என்ன மர்மம் ஒளிஞ்சிட்டு இருக்கு? இந்த கேள்வியோட இன்னொரு கேள்வியும் உங்க மனசுல வரலாம். என்ன அப்படின்னா, தஞ்சாவூர் கோயில் இருந்த இடத்துல அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? அதுக்கு முன்னாடி ஏதாவது கோயில் இருந்ததா? அதை இடிச்சு கட்டினாங்களா? அப்படிங்கிற கேள்வி கூட நமக்கு வரலாம். இதுக்கு ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்துக்கு தாங்க நம்ம போகணும். கிபி 985 இந்த வருஷத்துலதான் ராஜராஜ சோழன் மன்னரா அரியணையில ஏறுறாரு. அவருடைய ஆட்சியின் கடைசி காலத்துலதான் தஞ்சாவூர் பெரிய கோயிலை, அதாவது பிரகதீஸ்வரர் ஆலயத்தை அவர் கட்டுறாரு. கட்டி முடிச்ச 3 வருஷத்துல ராஜராஜனும் மறைஞ்சு போறாரு. கிபி 1010 தான் கோயில் முழுக்க கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. சரி, 1010 தான் இந்த கோயில் வந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன இருந்தது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த இடத்துல ஒரு அழகான சிவன் கோயில் இருந்திருக்குங்க. தளிக்குளத்தான் சிவன் கோயில் அப்படின்றதான் அதுக்கு பேரு. விஜயாலய சோழனும் அவருடைய மகனான ஆதித்தன் கூட இந்த சிவன் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பராந்தக சோழனுடைய 2வது மகனான கண்டராதித்தர் தன்னை ஒரு நாயகியாக பாவித்து இந்த இறைவன் மீது நிறைய பாடல்களை பாடியிருக்காரு. 12 திருமுறைகள்ல 9வது திருமுறையில இந்த பாடல்கள் எல்லாம் இருக்குங்க. திருநாவுக்கரசர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அப்பர் கூட தளிக்குளத்தான் சிவன் கோயில் மேல அழகான பாடல் எல்லாம் பாடியிருக்காரு. அந்த பாடலை நான் இப்ப சொல்றேன் பாருங்க. அஞ்சை களத்துள்ளார் ஐயாற்றுள்ளார், ஆரூரார் பேரூரார் அழுந்தூர் உள்ளார், தஞ்சை தளிக்குளத்தார் தக்களூரார், சாந்தை அயவந்தி தங்கினார் தாம், நஞ்சை தமக்கமுதா உண்ட நம்பர், நாகேச்சரத்துள்ளார் நாரையூரார், வெஞ்சொற் சமன் சிறையில் என்னை மீட்டார், வீழி மிளலையே மேவினாரே. இந்த பாட்டை அப்பர் திருவேலி மிளலையில இருந்தே பாடுறாரு. இந்த தளிக்குளத்தார் சிவன் கோயிலை ஆதித்தன் பெரிய கோயிலா கட்டி இருந்திருக்காருங்க. இந்த கோயிலை கட்டினதுக்கு அப்புறமா இந்த இடம் ரொம்பவே பிரபலமாயிருக்கு. தஞ்சாவூர் சோழர்களின் அடையாளமாவே மாறி போச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா இந்த தளிக்குளத்தார் கோயிலின் நுழைவாயில் எங்க இருந்தது அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொன்னேன்ல தஞ்சாவூர் கிழக்கு கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்த இடத்துலதான் இருந்திருக்கு. இந்த ஆலயத்தை நீக்கி விட்டுத்தான் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினார் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதுக்கும் தஞ்சாவூர் கிழக்கு கோபுரத்தின் மர்மத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரித்திர ஆய்வாளர் சதாசிவ பண்டாரத்தார் இதை உறுதி பண்றாரு. அதாவது தளிக்குளத்தார் சிவன் கோயிலை நீக்கி விட்டுத்தான் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோயிலை கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, சோழ குடும்பத்து இளவரசன் ஒருத்தன் இந்த தளிக்குளத்தார் சிவன் கோயிலை ராஜராஜ சோழன் இடிச்சு அதுக்கப்புறமா தான் கோயில் கட்ட போறாரு அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருக்கான். யார் இந்த சோழ குடும்பத்து இளவரசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டராதித்தர் இருக்காரு இல்லையா, அவருடைய பேரன், அதாவது உத்தம சோழருடைய மகன். அதாவது தன்னுடைய தாத்தாவான கண்டராதித்த சோழர் இந்த சிவபெருமான் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார், அந்த கோயிலை ராஜராஜ சோழன் இடிக்க போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. அதனால மக்கள் எல்லாரையும் அணியாக திரட்டி ராஜராஜ சோழனுக்கு எதிரா போராட்டங்களை நடத்துறான். ராஜராஜ சோழனுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சான். உடனே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஆலய அதிகாரியாக இருந்த இந்த இளைஞன் மேல ஊழல் குற்றச்சாட்டை ஏற்படுத்தி மரண தண்டனை விதிச்சதாக சொல்றாங்க. இது மட்டும் இல்லைங்க, தளிக்குளத்தார் மேல பக்தி கொண்ட சிவாச்சாரியார்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கோபுரத்துல ஏறி தற்கொலை பண்ணி இருந்திருக்காங்க. அதாவது அந்த கோயிலை இடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இவங்க தற்கொலை பண்ணிட்ட இடம் தான் தற்போது இருக்கக்கூடிய தஞ்சாவூர் கிழக்கு கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் கிழக்கு கோபுர மர்மத்துக்கு வரலாற்று சம்பவத்தையும் சேர்த்து சொல்றாங்க. இதுக்கெல்லாம் வரலாற்று ஆதாரங்கள் இருக்குதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கும் பதில் சொல்றேன் வாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் 1000வது ஆண்டுல கட்டப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இதை கட்டினது ராஜராஜ சோழன் தான் அப்படிங்கிறது ஒரு ஆங்கிலேயன் சொல்ற வரைக்கும் நம் தமிழர்கள் யாருக்குமே தெரியாதுங்க. அது எப்ப வரைக்கும் பாருங்க, 1900 வரைக்கும். கட்டினது எப்போ? 1000வது வருஷத்துல. 1900 வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது இந்த கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஒரு சோழ மன்னனால் கட்டப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அதை கட்டினது ராஜராஜ சோழன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலேயன் சொல்ற வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது. இன்னைக்கும் தமிழர்களுடைய வரலாற்றை பறைசாற்றி கொண்டிருப்பது அந்த கோயிலும் ராஜராஜ சோழனும் அப்படின்னு சொன்னா அதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனா இப்படி ஒரு மர்மத்தை சொல்றாங்க அப்படிங்கிறது தான் புரியவே இல்லை. தளிக்குளத்தார் கோயில் அப்படிங்கிறது ஒரு சின்ன கோயில். அந்த சின்ன கோயிலை இடிச்சிட்டு பெரிய கோயில் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா சிவாச்சாரியர்கள் எல்லாருமே சந்தோஷம் தானே அடைஞ்சிருக்கணும். ஆனா ஏன் இப்படி சொல்லணும் இல்லையா? இத பத்தி வரலாற்று ஆய்வாளரான
குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி அந்த கிழக்கு கோபுர வாசல் தான். அதுலதான் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து சிவனை வழிபட்டுட்டு போறாங்க. தற்கொலை செஞ்சு அந்த சிவாச்சாரியார்கள் பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மக்களையும் பழி வாங்கணும் இல்லையா? ஏன் பிரபலங்களை மட்டும் பழி வாங்கணும்? அதனால இதெல்லாம் கற்பனை கதை அப்படின்னு அவர் சொல்றாரு. இதோட இன்னொரு விஷயத்தையும் சேர்த்தே அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டப்பட்டதுக்கு பிறகும் 500 ஆண்டுகள் தளிக்குளத்தார் சிவன் கோயில் இருந்ததற்கான சான்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால தளிக்குளத்தார் கோயிலை இடிச்சிட்டு தான் இந்த கோயில் கட்டப்பட்டது அப்படிங்கிறதும் பொய் தான் அப்படின்றாரு. இதே மாதிரி இன்னும் நிறைய கதைகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது தஞ்சாவூர் கோயில் கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த கோபுரத்தின் நிழல் கீழே விழாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுவும் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றாரு அவரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ராஜராஜ சோழனை அவருடைய மகனான ராஜேந்திர சோழன் தான் கோபுரத்தின் உச்சியில் இருந்து தள்ளிவிட்டு கொன்றதாகவும் ஒரு கதை இருக்கு அப்படின்றாரு அவரு. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட கதைகளும் கற்பனைகளும் தான் இந்த தஞ்சாவூர் கோயிலை பத்தி இருக்குதே தவிர எதுவும் உண்மை இல்லை அப்படிங்கிறாரு அவரு. இப்படி சிவாச்சாரியார்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு சான்றும் எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல தஞ்சாவூர் கோயில் கோபுரத்தின் மர்மம் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வெறும் கட்டுக்கதையும் கற்பனையும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆக கிழக்கு கோபுரத்தின் மர்மம் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஆக கட்டுக்கதைகளையும் கற்பனைகளையும் நாம் நம்ப வேண்டாம் அப்படிங்கறத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அந்த கோயிலை கட்டுவதற்கு ராஜராஜ சோழன் எப்படி எல்லாம் உழைச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம அதை பார்க்கும்போதுதான் தெரியும். அங்கே இருக்கக்கூடிய இந்த ஈசன் எவ்வளவு வலிமை வாய்ந்தவர் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஆகவே வீணான இந்த கட்டுக்கதைகளை எல்லாம் நாம் நம்ப வேண்டாம் அப்படிங்கறத தான் இந்த நேரத்துல நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். இயற்கையின் விதிக்கு உட்பட்டு சில சம்பவங்கள் அங்கங்கே நிகழ்வதை வைத்துக் கொண்டு வீண் கதைகளும் கற்பனைகளும் எழலாம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய அறிவை பயன்படுத்த வேண்டும். இறைவன் நமக்கு அறிவை தந்திருக்கிறார். ஆகவே அந்த அறிவை கொண்டு இந்த விஷயங்களை எல்லாமே தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதாங்க நான் சொல்ல விரும்புறது. ஆக தஞ்சாவூர் கோயிலின் கிழக்கு கோபுரத்துல எல்லாம் எந்த விதமான மர்மமும் கிடையாது. சரி, மீண்டும் மற்றும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.